ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ப நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு பானம் தான் ரெடி பண்ண போகிறோம். வீட்லேயே சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு இந்த சீசனுக்கு ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம் வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அடிக்கடி சளி பிடிக்குது, ஜுரம் வருதுன்றவங்களுக்கு இது போல் ஒரு பானத்தை வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. நமக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும். இந்த பானம் எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மருந்து ரெடி பண்ணுறதுக்காக இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இதே அளவுக்கு மஞ்சக்கிழங்குல இப்போ நமக்கு தை மாதத்தில் ரொம்ப சுலபமாக கிடைக்கூடிய மஞ்சக்கிழங்கு தான். அது எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 மிளகு, 1 லவங்கப்பூ எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு அம்மியில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பேர் பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த தண்ணியிலையே நம்ம இடித்து வச்சுருந்த எல்லா பொருளையும் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் இடித்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். ரொம்ப அதிகமான நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப அதிகமான நேரம் கொதிக்க வச்சோன்னா நமக்கு இது கசப்பாயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே கொதித்து வந்தால் போதும். 2 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனால இந்த தண்ணியோட அளவுலாம் ரொம்ப அதிகமாக நமக்கு குறையாது. இது 100 ml பெரியவங்க தாராளமாக குடிக்கலாம். சின்ன பசங்களுக்கு 50 ml அளவுக்கு தாராளமாக குடிக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இதில் பாதி எலுமிச்சை பழத்தை எடுத்து இதில் நான் 4-5 ட்ராப் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா பாதி எலுமிச்சை பழம் ஃபுல்லாக கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பானத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த பானம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமான முறையில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ப இந்த ஒரு பானம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.